பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. படைப்பினங்களில் உயர்வாய் நம்மை படைத்து பக்குவமாய் பரிபாலிக்கும் படைப்பெஜமான் பாருலக நாயகன் எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். செயற்கரிய செய்கைகளை செப்பியதோடு செயல்படுத்தி நிறைவான வாழ்விற்கு இறையின் மறைமூலம் முறை சொன்ன செம்மல் நபிகள் கோமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் வாழ்த்தி ஆரம்பம் செய்கின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இறைவன் கட்டளையில் இதயத்தை கட்டி இச்சைகளற்ற உணர்வினில் திளைத்து இரையற்ற புனலில் உயிரினை நனைத்து ஓர் உச்சநிலைக்கு மனிதனை உயர்த்தும் அற்புத வித்தைக்கு நோன்பென்று பெயர். ஆண்டிலே வந்திடும் நன்மாதம் அது அழகிய ரமலான் பொன்மாதம். வேண்டிடும் கைகளில் அருள் நிறையும், மனவேதனை சோதனை இருள் மறையும். நேரம் என்னவோ அதன் கடமையை சரிவரத்தான் செய்கிறது. ஆனால் இந்த ரமலான் மாதம் பிறை பிறந்து முதல் நோன்பை நிறைவேற்றிய பிறகு 7, 17, 27 என மிக விரைவாக சென்று விடுவதாக எண்ண தோன்றுகிறது. வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புகின்ற போது பங்கில் உள்ள மீட்டரின் வேக சுழற்சியைப் போல நாங்களும் அவ்வப்போது நோன்பு விரதம் என்று இருக்கின்றோம். ஆனால் நீங்களோ நாளில் ஏறத்தாழ 14 மணி நேரம் சிறிதளவு உணவோ நீரோ உட்கொள்ளாமல், அதுவும் தொடர்ந்து 30 நாட்கள் நோன்பு இருக்கின்றீர்களே, எவ்வாறு என வியப்படைகின்றனர் மாற்று மதத்தினர். மனிதர்களால் செய்ய முடியாத, மனித நிலைக்கு ஏற்றதல்லாத எந்த ஒன்றையும் இஸ்லாம் மார்க்கம் தன்னகத்தே கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொன்றும் உற்று ஆராயப்பட்டு உள்ளம் தள்ளுமா கொள்ளுமா என்பதை ஊன்றி தெளிந்து உலக வாழ்வில் உகந்து பின்பற்றும் வகையினதாகவே இஸ்லாத்தின் சட்டதிட்டங்கள் வரைமுறைகள் நெறிவழியில் வகுக்கப்பட்டிருக்கின்றன. நோன்பு இருப்பதையும் தர்மம் செய்வதையும் கட்டாயமாக்கிய மார்க்கம் இஸ்லாம். பசி திருத்தலையும் பசி தீர்த்தலையும் கடமையாக்கிய மார்க்கம் இஸ்லாம். மார்க்க கடமைகளில் நோன்பிற்கென ஒரு தனி சிறப்புண்டு. இது ஒரு இரகசிய இறைவணக்கம் என்று சொன்னாலும் மிகையாகாது. நீங்கள் நோன்பு இருக்கின்றீர்களா இல்லையா என்பதை நீங்கள் பிறருக்கு சொன்னால் மட்டுமே தெரியும். ஒருவர் நோன்பு நோற்காமலேயே நோன்பாளி என வெளியே காட்டிக்கொள்ள முடியும். அப்படி இருந்தும் ஒருவர் உண்மையாகவே நோன்பு இருக்கின்றார் என்றால் அதற்கு அடிப்படையாக அமைந்திருப்பது இறை அச்சம்தான். இறைவன் எப்பொழுதும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கைதான். வெறும் பசியையும் தாகத்தையும் தாங்கிக் கொள்வதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்டதல்ல இந்த நோன்பு. மாறாக வெறும் பசியையும் தாகத்தையும் தாங்கிக் கொள்வதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்டதல்ல இந்த நோன்பு. மாறாக அடிப்படையான வாழ்க்கை என்ற கட்டமைப்பில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் பசி, பட்டினி, தாகம் என்ற தாக்கத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டதுதான் இந்த நோன்பு. ஆய்வுகள் பல சொல்வதெல்லாம் இவ்வுலகில் மனிதர்கள் பாவங்கள் செய்வதற்கு இச்சைகள்தான், அதாவது மீறிய ஆசைகள்தான் காரணம் என்று. இறைவனுக்காக அந்த இச்சைகளையும் ஆசைகளையும் துறந்து எண்ணங்களின் கரைகளை போக்கி மனதின் மாசுகளை நீக்கி உடம்பை வருத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ்வின் நினைவோடு வாழ்வதற்கு ஓர் பயிற்சி களம்தான் இந்த நோன்பு. இறையச்சத்தோடு பல தியாகங்களை செய்தால் மட்டுமே இந்த அற்புதமான நிலையை நாம் அடைய முடியும். மனித உடம்பிற்குள்ளே மனம் என்று ஒன்று உண்டு. அதற்கு நப்சு என்றும், அது கூடுதலாக தீமையைத்தான் செய்ய தூண்டும் என்றும், உன்னுடைய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி உன் உடம்பிற்குள்ளே இருக்கின்ற நப்ஸ் தான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு அடிக்கடி இந்த அறிவுரையைத்தான் போதித்து வந்தார்கள். மனிதர்களின் நல்வாழ்விற்கு எதிராக தீமையை செய்ய தூண்டுகின்ற அந்த நப்சை
அடக்கி ஆள்வதற்கு பசித்திருப்பதுதான் சிறந்த மருந்தாகும். உணவையும் நீரையும் உட்கொள்ளாமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு. உணவையும் நீரையும் உட்கொள்ளாமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு. உடல் உறுப்புக்கள் அனைத்தும் நோன்பாக இருக்க வேண்டும். நோன்பின் அடிப்படையாக உள்ள புனித ரமலான் மாதத்தின் அடிப்படையாக கொண்ட நோன்பு, ஈகை இவ்விரண்டையும் முறையாக நிறைவேற்றி அல்லாஹ்வின் பேரருளை பெற்றிடுவோம். பிறர் குற்றம் காணுவதில் குருடராக, பிறர் குறைகள் கேட்பதிலே செவிடராக, புறங்கூறி பொய் பேசி பொய் வாழ்வில் பூசல் எடச் செய்யாத ஊமையாக, அறம் காத்து புனித நபி வழி நடந்து அருளன்பு தடைத்திடவே இனிதே வாழ்ந்து சிறக்கின்ற உள்ளமதால் சீர்போற்றி இறைவன் அருளை பெற்றிடுவோம். யா அல்லாஹ், இந்த புனித ரமலானின் எங்களது நியாயமான துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களது தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உனது அச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தந்தருள்வாயாக. மார்க்கத்திற்காக உயிரையும் இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரணத் தருவாயில் கலிமாவை சொல்லும் பாக்கியத்தையும் தருள்வாயாக என்ற பிரார்த்தனையுடன் எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.